வாழ்வே தவம் யாவும் சிவம். இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தாண்டு வரும்போது நமக்குள்ள பல வகையான எண்ணங்கள், புதுசான ஆசைகள் எல்லாமே வரும். இந்த வாட்டி புதுசாக ஒன்று செஞ்சு பார்ப்போம். சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதில் என்னன்னா, நடிகர்கள் போலவே அவர் ரசிகர்கள் அந்த வேடம் தாங்கி வந்தாங்க. அது ஏன்னு யோசிச்சு பார்த்தா, தம்மோட அந்த எந்த அளவுக்கு அவரை ரசிக்கிறோம்னு காட்டுறதுக்காக. நம்ம யாரை ரசிக்கிறோம், யாரை விரும்புகிறோம்? சிவபெருமானை தானே. ஏன் நம்ம அவர் போல மாறக்கூடாது? ஜடா முடிய வச்சுக்கிட்டு திருசூலமும் பாம்பும் அணிஞ்சிக்கிட்டு வர சொல்லலை. அது சாத்தியம் மாதிரியும் எனக்கு தெரியல. குணத்துல ஏன் சிவபெருமான் மாதிரி நம்ம மாறக்கூடாது? ஏன் இதை இந்த 2026ஆம் ஆண்டுல ஒரு இலக்கா நம்ம எடுத்துக்க கூடாது? அவரோட பொறுமை, அவரோட அன்பு, அவரோட கருணை, அவரோட அந்த அணைக்கும் தன்மை எவ்வளையோ இருக்கு இல்லையா? அது ஒன்று ஒன்றா ஏன் நம்மளோட அதை பொருத்தி வெளிப்படுத்தக்கூடாது? அது வெளிப்படுத்தும் தன்மையில பிறருக்கு சிவபெருமான் யாருன்னே தெரியாத வாழ்ற மக்களுக்கு இவங்க இருக்கிற நிலையே வேறையா இருக்கே, இது நல்லா இருக்கே, ஏன் நம்மளும் இவங்கள போல ஆகக்கூடாதுன்ற அந்த ஆசை வளர அளவுக்கு ஏன் நம்ம சிவபெருமானாக மாறுவதற்கு நம்மளோட பக்தியை வேற எப்படிங்க வெளிப்படுத்துறது? அவன் எல்லாத்தையும் நிறைஞ்சவன், நம்மளால கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அதனால்தான் மாணிக்க வாசகர் அப்படி சொல்லிட்டாரு, நான் இதற்கிலன் ஒரு கை மாறி. என்னடா செய்ய முடியும் உனக்கு? எனக்கு தோன்றிய ஒரு விஷயம் இதுதான். ஏன் அவன் போல நம்ம இருக்கக்கூடாது? இதுதான் நம்ம காட்டுற பக்தின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த புத்தாண்டுல இது ஒரு இலக்காய் எடுத்துப்போம் என்ற ஒரு விண்ணப்பம் எல்லாருக்கும். நல்லபடியா இறையருள் நம்மளை வாழ்த்தும். இந்த மாதிரி நம்ம மாறணும்னு விருப்பப்படும் போது அது நம்மளை வாழ்த்தி ஆசீர்வதித்து நடத்தி கொடுக்கும். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றார். நன்றி. நமச்சிவாய.